Chapter 4 Geometric. Already we discussed about similarity. Now we go to the next topic, Thales theorem and angle bisector theorem. Theorem 1 basic proportionality theorem BPT ன்னு சொல்லலாம் or Thales theorem ன்னு சொல்லலாம். ஓகேவா? First statement, a straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. So a straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் ஒரு சைடுக்கு பேரலாக. ஓகேவா? இப்படி பேரலாக ட்ரா பண்ணும்போது மற்ற ரெண்டு சைடை வந்து இன்டர்செக்ட் ஆகும் அந்த லைனுங்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட். நெக்ஸ்ட்டு டிவைஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஸோ இந்த டிவைட் பண்ணுற சைடு வந்து சேம் ரேஷியோவாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் கொஷின். ஸோ எ ஸ்ட்ரெயிட் லைன் drawn parallel to a side of triangle intersecting other two side divides the side in the same ratio. ஸோ இது ரெண்டு சைடு வந்து சேம் ரேஷியோவில் இருக்கும். ஸோ ப்ரூஃப் given in triangle ABC D is a midpoint on AB. Dங்கிறது ABயோட midpoint and E is a midpoint on AC. Eங்கிறது ACக்கு midpoint. So to prove, என்ன ப்ரூஃப் பண்ணு பார்த்தீங்கன்னா AD by DB equal to AE by EC. ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ construction, draw a line parallel, DE parallel to BC. ஸோ ஒரு லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். draw a line DE எதுக்கு பேரலானா பிசிக்கு வந்து பேரலாக ட்ரா பண்ணுறோம் இந்த லைனை. ஸோ கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு கொடுத்துறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு லைனை இப்படி ட்ரா பண்ணுறோம். இது டிஇன்னு எடுத்துகிறோம். எதுக்கு பேரலானா பிசிக்கு பேரலாக ட்ரா பண்ணுறோம். ஸோ அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா எ லைன் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், angle ABC. angle ABC இந்த ஆங்கிள் எடுக்கிறோம் 1ன்னு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ADE. ஸோ ADE இந்த ஆங்கிள் எடுக்கிறோம். ஓகேவா? இது 1ன்னு. ஸோ இங்கே ஆங்கிளுங்கிறது BDங்கிறது ஆங்கிள். ஸோ அதோட ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா BD 1 எடுத்துருவோம். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ABC angle of ADE equal to angle of 1. ஸோ இது ரெண்டு என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே ஓகே. ஒரு பேரலல் லைனாக ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆச்சுன்னா இது ரெண்டு ஆங்கிளையும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇயும் பிசியும் வந்து பேரலாக இருக்குது. ஓகே, டிஇயும் பிசியும் வந்து பேரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ACB is equal to AED. ஸோ இப்போ இதுவும் அதே போல் இது பேரலல் லைனை வந்து டிரான்ஸ்வர்சல் கட் ஆகும்போது இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது 2 நடக்கும்போது இதுவும் 2ஆக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ACB ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் AED ஈக்குவல் டு ஆங்கிள் 2. ஸோ இது ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் DE parallel to BC. Next, angle DAE equal to BAC. ஸோ இங்கே ஆங்கிள் என்னது காமன் ஆங்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கும் லார்ஜர் ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஆங்கிளுங்கிறது ஏங்கிறது காமன் ஆங்கிள். ஸோ இப்போ ஆங்கிள் DAE இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் BAC ஈக்குவல் டு 3 இந்த ஆங்கிள். ஸோ போத் ட்ரையாங்கிள் ஹாவ் எ காமன் ஆங்கிள். ஸோ அப்போ ஏங்கிறது இங்கே காமன் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் வந்து என்னது 3 ஆங்கிள்ஸ் கிடச்சிச்சு. அப்போ ஏஏஏ சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் லார்ஜர் ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ABC
ABC similar to smaller triangle ADE. ஸோ இது ரெண்டு சிமிலர்னு சொல்லணும். இது மூலயமான பை AAA சிமிலாரிட்டி. ஸோ இங்கே ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணும்போது AB பை AD. நெக்ஸ்ட்டு BC பை DE வரும். பட் நம்மளுக்கு கொஷனில் வந்து BC DE வந்து யூஸ் ஆகலை. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா AD பை DB ஈக்குவல் டு AE பை EC தான் தேவை. ஸோ இப்போ இங்கே வந்து BC DE தேவையில்லை. இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து AC பை AE இது நம்மளுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு AC பை AE. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஸோ இதை வந்து ப்ரொபோஷனலாக ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த AB ACயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏபியும் ஏசியும் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இங்கே டிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது, இங்கே இங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஏபிங்கிறத ஏடி ப்ளஸ் டிபின்னு ரைட் பண்ணலாம். அதே போல் ஏசிங்கிறத ஏஇ ப்ளஸ் இசின்னு ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே அதான் ரைட் பண்ணிருப்பாங்க. ஏபி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசிங்கிறது ஏஇ பை ப்ளஸ் இசி, ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஏபியும் ஏசியும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் யூஸிங் பாயிண்ட் டி அண்டு இ. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ஏபி ஏசியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ இந்த டேர்ம் வந்து ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இங்கே ஏடி கட் ஆகிடும், அதே போல் ஏஇ கட் ஆகிடும். ஸோ கட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் வந்து 1ன்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு இங்கே ரிமைனிங் 1ன்னு இருக்கும் ப்ளஸ் இசி பை ஏஇ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, லெஃப்ட் சைடு வந்தால் நெகட்டிவாகவும் கேன்சல் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ரிமைனிங் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. ஸோ கேன்சலிங் 1 ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு சைடு வந்து 1 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேக்கிங் ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ அதே தான் இங்கே இருக்குது, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.